இப்போ வந்து தக்காளி சாதம் ரொம்ப சிம்பிள் தான். அதில் 2, 3 பொருளை சேர்த்துற போது முக்கியமான பொருள் ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு பொருள் சாப்பிட போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்ணு தான் ஃபஸ்ட்டு அதை பார்க்கும். அதுக்கப்புறம் தான் அது சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் ருசியே தெரியும். அந்த கண்ணு பார்க்குறது அந்த தக்காளி சாதம்னா ரெட் கலரில் இருக்கும். அந்த ரெட் கலருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துங்க சொல்கிறேன், வேறு எதுவுமே கிடையாது. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டிங்கனாவே ரெட் கலர் வந்துடும் 50%. அதுக்கப்புறம் தனியா, அந்த தனியா சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதுதான் இப்போ தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு பாத்திரம் எடுத்துங்க, நல்லெண்ணெய் ஊற்றிங்க, நல்லெண்ணெய் நிறையாவே ஊற்றிங்க. அதுக்கப்புறமா கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, 2 ஸ்பூனு கடலப்பருப்பு. அதுக்கப்புறம் வேணும்னா உடச்ச கடலை சேர்த்துங்க, இதை வந்து வேர்க்கடலை சேர்த்துங்க, அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு சேர்த்துங்க, உங்களுடைய விருப்பம். அதுக்கப்புறமா வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, ஜஸ்ட்டு வதங்கினாவே போதும், அந்த ஈரப்பதம் போகணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி. இப்போ 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 தக்காளி, அந்த அளவில் தக்காளியை நல்லா அரைச்சி போட்டுங்க. அப்படி இல்லைன்னா கையில் நல்லா பிசைஞ்சிங்கன்னா அது கலைஞ்சிடும். அதில் நல்லா கரையணும் ஃபஸ்ட்டு அந்த தக்காளி அந்த எண்ணெயில். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, 2 ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மசாலா ரெடி. அவ்வளோ அந்த மேலே எண்ணெய் வந்துடும், அப்போவே அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சாதத்தில் நீங்கள் எப்போவுமே நம்ம வடித்து வச்சுருக்கோம் சாதம், இந்த மசாலா போடுங்க, இந்த சாதத்தை போடுங்க, அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.